நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பயப்படாதேங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி மத்தேயு 8வது அதிகாரம் வசனம் 26. மேத்யூ சாப்டர் 8 verse 26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த வசனத்துடைய துவக்கத்துல அற்ப விசுவாசிகளேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல OU ஆஃப் லிட்டில் ஃபெய்த்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ விசுவாசம் குறைச்சலாக இருக்கும்போது இந்தப்படியாக அழைக்கப்படுறாங்க. ஏன் இந்த விசுவாசத்துல குறைச்சல் உண்டாயிருக்கு? இந்த வசனத்தையே மேற்படியா பார்த்தோம்னா, ஏன் பயப்படுகிறீர்கள்? நாம கடந்த நாட்கள்ல பார்த்த வேத பகுதியில சொல்லப்பட்டபடி பயமானது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அந்த அளவுக்கு விசுவாசத்துல குறைச்சல் உண்டாகும். அதனாலேயே லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல பயம் அற்ப விசுவாசிகள்னு அழைக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னு இந்த வசனத்துடைய பின்னணியிலிருந்து பார்க்கும்போது புரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு படகுல ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்போ கடல்ல ஒரு பெருங்காற்று உண்டாகி படகு அலைக்கழிக்கப்படுது. அந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் அவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லி ஆண்டவரை எழுப்பி, எங்களை ரட்சியும், நாங்க மடிந்து போகிறோம்னு கேட்குறாங்க. அப்படியாக அவங்க சொல்லி அவரை எழுப்பும் போதே அவர் எழுந்த, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. மிகுந்த அமைதல் உண்டாகுது. இப்படியான ஒரு சூழ்நிலையில யாருக்குமே பயம் வரும் தானே. ஆனா ஏன் தேவன் இங்க அவங்கள அற்ப விசுவாசிகளேன்னு அழைக்கிறாரு? எதனால்னா, சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடவே கூட இருந்து அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறாங்க. அவர் தேவனுடைய குமாரன்னு அறிந்து வைத்திருக்கிறாங்க. அவர் செய்த அற்புத அடையாளங்களை பார்த்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் கூட இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறத அவங்க மறந்து போயிருக்கிறாங்க. எதனாலனா, அவங்களுக்குள்ளார பயம் வந்ததுனால. அப்படி பயம் உள்ள வரும்போது விசுவாசத்துல குறைச்சல் உண்டாகும். அதனாலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து அற்ப விசுவாசிகளேன்னு சொல்றாரு. அதுவே ஆங்கிலத்துல நேர்த்தியா OU ஆஃப் லிட்டில் ஃபெய்த்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தபடியாக தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ளாம விசுவாச குறைச்சலோடு நாம செயல்படுவதற்கு பயமே அடிப்படையான காரணமா இருக்கு. அப்படிப்பட்ட பயத்தை பார்க்கணும் நம்முடைய விசுவாசம் அல்லவா அதிகமா இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவனும் என்னில் இருக்கிறவர் பெரியவங்கிறத மறந்து போயிடக்கூடாது. அப்படியாக பயந்து போய் கலங்கி கவலையா இருக்கிற வேலையில எல்லாமே விசுவாசத்துல ஒரு குறைவு உண்டாகுது. அந்த நேரத்துல நாம அற்ப விசுவாசிகளாக காணப்படுறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே இது இன்னும் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 6வது அதிகாரத்துல எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம்னு நினைச்சு கவலைப்படுறவங்கள ஆண்டவர் அற்ப விசுவாசிகளேன்னு சொல்றாரு. எதனால்னா, அந்த கவலை பயத்தினாலேயே உண்டாகுது. நாம விசுவாசிக்கிற தேவன் நம்மை போஷிக்க வல்லவரா இருக்கிறாருங்கிறத நாம மறந்து பயப்படுறதுனால்தான் அங்கேயும் விசுவாச குறைச்சல் உண்டாகுது. அது மாத்திரம் இல்லாம மத்தேயு 16வது அதிகாரத்திலையும் ஆண்டவர் பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லும் போது சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வராததை பத்தி கிறிஸ்து இப்படியாக சொல்றாருன்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துலயும் அவங்கள அற்ப விசுவாசிகளேன்னு அழைக்கிறாரு. எதனால்னா, இதற்கு முன்பாக 2 தரம் தேவன் திரள் கூட்ட ஜனங்களை போஷிக்க வல்லவரா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அப்பங்களை குறித்து சொல்லுவாரோன்னு சொல்லிட்டு அவங்க பயப்படலாமா? அதனாலேயே அற்ப விசுவாசிகள்னு அழைக்கப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல மத்தேயு 14வது அதிகாரம் எடுத்துட்டோம்னா, இதே போல படகுல சீஷர்கள் மாத்திரம் பயணிச்சு போறாங்க. அந்த சமயத்துல மழையும் புயலும் வரும்போது படகு அழைக்கழிக்கப்படுது. அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இல்லைன்னு சொல்லி சீஷர்கள் எல்லாரும் பயந்து போறாங்க. அப்போ கிறிஸ்து தண்ணீர் மேல நடந்து வராரு இல்லையா, அவரை பார்த்து பயந்து போய் அவர் தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு பேதுரு அவரிடத்துல, நீங்க கிறிஸ்துனா என்னையும் தண்ணியில நடக்க வைங்கன்னு சொல்லும் போது அவர் எழும்பி வான்னு சொல்றாரு இல்லையா. அப்போ பேதுரு கிறிஸ்துவ விசுவாசிச்சு அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து நடந்து வராரு. ஆனா ஒரு நொடி அவர் சுற்றி இருக்கிறத பார்த்து பயந்து போகும்போது அவர் தண்ணீருக்குள்ளார அமிழ்ந்து போறாரு. அப்படி பயந்து போனவரை கை தூக்கி எடுத்து தேவன் அற்ப விசுவாசின்னு சொல்றாரு இல்லையா. எப்போ நாம நம்மோடு கூட இருக்கிற தேவனை பார்க்காம சூழ்நிலை பார்க்கிறோமோ, அப்போ நமக்குள்ளார பயமானது ஊடுருவி நம்முடைய விசுவாசத்தை குறைக்கும். நாம அமிழ்ந்து போகிறவர்களாக காணப்படுவோம். இப்படியாக பயமானது நமக்குள்ளார மேலோங்கும் போதெல்லாம் தேவன் எத்தனை வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு, அவர் நமக்குள்ளார இருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்குள்ளார இருக்கிற பயத்தை காட்டிலும் பெரிதா இருக்கணுங்கிறத நாம உணர்ந்து கொள்ளணும்.
அந்தபடியாக இதிலிருந்தெல்லாம் நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்முடைய பயத்தை காட்டிலும் விசுவாசம் பெரிதாக இருக்கணும். எப்பொழுதெல்லாம் பயம் வருதோ அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் என்னில் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறாருங்கிறத நாம நினைவுபடுத்தி கொள்ளணும். இப்படியாக நாம விசுவாசத்திற்கிறவர் இன்னார்னு அறிந்து கொண்டு நம்முடைய பயத்தை புறம்பே தள்ளி நம்முடைய விசுவாச அளவை கூட்டுகிறவர்களாக நாம் இருக்கணும். அப்படியான விசுவாசமே தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கும். அந்தபடி மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம காணப்படணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து அற்ப விசுவாசிகளாக பயந்து போய் நிற்காம நாம விசுவாசத்திற்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொண்டு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களை பயப்படுத்தும் சூழ்நிலைகள் எங்களை சுற்றி வரும்போது நாங்கள் விசுவாசத்திருக்கிற தேவன் என்னார் என்று அறிந்து கொண்டு அவர் எங்களோடு கூட இருக்கிறாருங்கிறத நினைவுபடுத்தணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடி பயமானது இந்த உலகத்திலால் உண்டாயிருக்கிறதுங்கிறத அறிந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கணும் தகப்பனே. அப்படியான விசுவாசத்துல மேலோங்கினவர்களாக நாங்கள் காணப்படணும் ராஜா. ஒரு நாளும் அற்ப விசுவாசிகளாக பயத்துல பின்தங்கி நிற்கக்கூடாது தகப்பனே. அப்படியான விசுவாச அளவை தேவரீர் எங்களுக்குள்ளார கூட்டி அருளுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.